ஹலோ கைஸ், இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் சேர்த்து பொரியல் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 4 சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா வறுபட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையில் இதை 2ஐயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முளைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா சுண்டுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அதிகமாக இருக்குன்னு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கீரை வெந்ததுக்கப்புறம் கம்மியாக போயிடும், உப்பு கரிப்பாயிடும். அதனால கீரை நல்லா சுண்டுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.